அவன் ஏன் ஆண்டவரோடு தங்கினான் என்று சொன்னால், ஆண்டவர் மீது அளவுக்கறிந்த அபரிவிதமான நம்பிக்கை. அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒருவேளை 100க்கு அதிபதிக்கு நடந்தது இவன் கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால அவன் மனதில் தீர்க்கமான ஒரு முடிவு. அவர் சொல்லிட்டாரு, என் பையன் அவன் எழுந்திருப்பான், பிழைப்பான், அவனுக்கு மரணம் இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், நீங்க பிழைப்பீங்க, உங்க குடும்பம் பிழைக்கும், பிள்ளைகள் பிழைப்பான், மருமகன் பிழைப்பான், மருமகள் பிழைப்பா, பரப்பிள்ள பிழைப்பா, நீங்க இந்த கேன்சர் வியாதி இருந்து பிழைப்பீங்க, இந்த ஸ்ட்ரோக்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க என்று ஆண்டவர் சொன்னதுதான் அது அப்படியே நிறைவேறும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறும். தாமதம் என்பது என்ன தெரியுமா? நாம போய் பார்ப்பதுதான் தாமதம். ஆனா அவருடைய வார்த்தைக்கு தாமதம் இது. இட்ஸ் லைட்னிங் ஸ்பீட். ஒரு ஆசிரியர் அப்படிதான் எழுதினார். அவர் சொன்ன வார்த்தை லைட்டை விட, ஒளியை விட ஸ்பீடா. ஏன்னா ஒளியை உண்டாக்கினவர் என் ஆண்டவர் இயேசு. அதை விட வேகமானா இன்னும் ஒரு வாக்கியம் எழுதுகிறார், இன்னும் வரிஷ்டர் எழுதுகிறாரு, அவன் நினைச்ச உடனே அங்க அற்புதம். அவன் வாயை திறந்து அந்த வாயிலிருந்து ஒரு டிசிபிள் சவுண்டு கூட வர வேண்டிய அவசியம் இல்லை. நினைச்ச நினைப்பிலே அற்புதம். உங்களை ஒடிச்சு நினைச்சிட்டாருன்னா ஆசீர்வதிப்பா. நினைக்க வைங்க, அவரை ஜெபப்பதுனால நினைக்க வைங்க, காலையில தேடுவதனால அவரை நினைக்க வைங்க, அவர் நம்மளை பற்றி நினைக்க வைங்க. நான் சொல்றது நல்லா புரியணும். அவர் நம்மை பற்றி நினைக்கணும். என் பிள்ளை ஏதோ 1/2 மணி நேரமாவது வார்த்தையை கேட்கிறான், என் பிள்ளை 1/2 மணி நேரம் வசனத்தை கேட்கிறான், என் பிள்ளை 1/2 மணி நேரமாவது பாட்டு பாடுறான், என் பிள்ளை 1/2 மணி நேரமாவது வேதத்தை தியானிக்கிறான், சண்டையில சர்ச் போறான், உபவாசம் இருக்கிறான், என் பிள்ளைங்க பயபக்தியா இருக்கிறான், கடவுளுக்கு பயப்படுறான். Nobody is perfect. Everybody has their own weakness. அதனால பரவாயில்ல, என் பிள்ளை வேணா பயந்து நடந்துகிறான் என்று அவரை நினைக்க வைங்க. நினைச்சாலே அற்புதம் தான்.